ஹாய் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் தோழிகள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்ஸ்டாகிராம் வந்தவங்களே எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நேரமே கடைக்கு வந்துட்டேங்க. இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு வீடியோ போடல. ஏன்னா மனசு இங்கே உட்காந்து பேசி போடலானாவே வண்டி சவுண்டு ஓவர் சவுண்டு, அதனால தான் பேசி வீடியோ போடுறதே முடியறதில்ல. அப்புறம் என்ன பண்ணுறீங்களா? சாப்பிட்டீங்களா? மனசு சரியில்லைன்னு சொன்னல, மனசு சரியில்லை அதனால் போடலின்னு. அது என்னென்னா, சில பேர் பேசுகிறீங்க, என்ன இவளுக்கு பணம் வருது, ஃபேஸ்புக்கில் இருந்து பணம் வருது, இன்ஸ்டாகிராமில் இருந்து பணம் வருது, அப்படியெல்லாம் உடனே பணம் கொடுக்குறக்கு அவங்க எனக்கு ஒன்றும் மாமன் இல்லைங்க. அப்புறம் சில பேர் சொல்லியிருக்கிறீங்க, இன்னும் வீடியோ போடுவாளாட்டிருக்கு, ஆமாம்மா லைக் பண்ணிடாத, லைக் பண்ணினா அவளுக்கு பணம் வந்துடும். என்னங்க ஒரு முட்டாள்தனமான பேச்சு! நீங்கள் லைக் பண்ணணுன்னு எனக்கு பணம் கொடுப்பாங்களா? ஏங்க, ஒருத்தங்க சொந்தமாக இருந்தாலும் சரி, சில சொந்தங்களை சொல்லலை, அடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்க தான் அடுத்தவங்கிட்ட சொல்லி அடுத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க. உங்கள் கையிலேயும் ஃபோன் இருக்குது, நீங்களும் யூடியூப் ஆரம்பிக்கலாம், என்ன வேணாலும் ஆரம்பித்து போடலாம். ஒரு வீடியோ அப்படி தான் இருக்கட்டுமே, சம்பாதிக்கிறதுக்கு தான் வீடியோ போட்டு வைங்க. அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது எனக்கு புரியல. எனக்கு என்ன இதுக்கு நான் வீடியோ போடுறேன், என்னோட என்ன இதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் போடுறேன்னா அது என்னோட தனிப்பட்ட விஷயம். இதில் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி தான், எங்கள் வீட்டுக்காரர் தான் இதை கேட்கணும். நீங்களாம் ஏன் இப்படி கூடி பேசி அவங்கக்கிட்ட சொல்லி, அவங்க இன்னொருத்தர்கிட்ட சொல்லி, இன்னொருத்தர் என்கிட்ட சொல்லி ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. நீங்கள் பேசுன பற்றி நான் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கேன்னா உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு. உடனே பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதில் ஏகப்பட்ட உழைப்பு இருக்குது. நான் யூடியூப்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அதோட இது என்னென்னு. உடனே நான் 3 மாதம் கூட ஆகலை வீடியோ போட்டு, அதுக்குள்ளே இவ்வளோ பேச்சு. இப்போ சாமி, அதாங்க பொம்பளைகளுக்கு பொம்பளை தான் எதிரி, சத்தியமாக ஆம்பளைங்க கிடையாது. அப்புறம் பேட் கமெண்ட் போட்டு கழுவி ஊற்றுவானுங்க, அசிங்கமாக போடுவானுங்க. அதுவும் சில நாய்கள் இருக்க தான் செய்யுது. அவனுங்க பேட் கமெண்ட் போடுறனால நான் ஒன்றும் அந்த மாதிரி ஆக போகிறதில்ல. அதே மாதிரி அவனுங்களோட வளர்ப்பும் சரி, அவனுங்களோட எண்ணங்களும் சரியில்லைன்னு சொல்லிட்டு நாம் அதுக்கு பதிலடி கொடுத்துட்டு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சில நாய்கள் நம்மளை கடிக்குதுன்னு அதை போய் திருப்பி கடிக்க போகிறோமா? இல்லை, அது மாதிரி தான் பேட் கமெண்டுமே. நிறையா பேட் கமெண்ட் அந்த மாதிரி உடஞ்சி போகிற ஆளும் இல்லை. அந்த மாதிரியும் நான் அதுக்கு தகுந்த பதிலடி கொடுத்துருவேன். அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ரொம்ப கவலைப்பட்டு இது பண்ணாதீங்க. அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் முதல்ல பேசாதீங்க. ஒருத்தங்க ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஒன்று உங்களால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, இல்லையா அடுத்தவங்கிட்ட போய் அவங்கள பற்றி பேசாதீங்க. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பேசுகிறனால நான் குறைஞ்ச போகிறதில்ல. ஆனாலும் அது எதுக்கு பேசி உங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு தான் எனக்கு தெரில. சரி, பேசுகிறவங்க பேசட்டும், பார்க்கலாம் எவ்வளோ தூரம் பேசுவாங்கன்னு. ஆனால் இன்னும் சொல்கிறேன், சத்தியமாக நான் ஃபேஸ்புக்லேயும் சம்பாதிக்கலை, இன்ஸ்டாகிராம்லேயும் சம்பாதிக்கலை. நான் ஏதோ என்னோடய மனசு இதுக்கோசரமும் நான் ஒரு தொழில் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் அதில் இது வரைக்கும் சம்பாரிச்சிருக்கிற ஃப்ரெண்டுக, ஃபேஸ்புக்கில் எல்லாம் நிறைய ஃப்ரெண்டுக தோழிகள்லாம் சம்பாரிச்சிட்ருக்கிறேன். அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் சம்பாரித்து ஒரு தொழிலுக்கோ எதுக்கோ நான் அதை இது பண்ணணுன்னு தான் நான் போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அப்படியே நான் சம்பாரித்தாலும் உங்களுக்கு என்ன வருத்தம்னு எனக்கு தெரியல. சொந்த பந்தங்கள்லாம் சரி, அடுத்து ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரில. பாய் உறவுகளே. இன்னொன்று சந்தோஷமான விஷயம், நான் இந்த கடையை சொன்னேன், இந்த மாதிரி இப்போ வியாபாரம் ரொம்ப டல்லுங்க, முன்ன மாதிரி இல்லைன்னு சொன்னேன். அப்போ என்ன ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுக தோழிகள் எல்லாம் சொன்னாங்க, நிறைய பேர் போட்டிருந்தாங்க, இதுவும் மாறும்க்கா, இதுவும் மாறும்,
நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, இதுவும் மாறும் அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாய்.